ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பூக்கள் அறுவடை தான் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு அந்த தண்ணி தெளித்தேன் இல்லைங்களா, அந்த சோப் பவுட்ரு தண்ணி தெளிச்சேனே அது பாருங்கள். இப்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, நிறைய அப்படியே கடந்ததில்லை பாருங்கள். இப்போ அது குறைஞ்சிச்சு, கொஞ்சம் 1-2 தான் இருக்குது. நம்ம தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு தெளிச்சோன்னா சுத்தமாக இல்லாத போயிடும். இதுலேயும் பாருங்கள், க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஒன்றுத்தில் அதிகமாக இருந்தது, அதனால அது கொஞ்சம் இருக்குது. இது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஒரே முறை தெளிச்சதே போயிடுச்சு. இது க்ளீனாக வருது. இங்கேயும் எவ்வளோ இருக்குது இதுலேயும். ஆனால் நம்ம அந்த சோப் பவுட்ரு கரைச்சலை தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு தெளித்தோம்னா போயிடும். இன்னொரு வழி இருக்குது, தண்ணி நல்லா போசாக அடித்து விட்டோம்னாலும் போயிடும். அதெல்லாம் கஷ்டம். இது மாதிரி போட்டு இந்த சோப் பவுட்ரு போட்டு நீங்கள் தெளித்து விட்டிங்கன்னா அந்த பூச்சி கண்டிப்பாக போயிடும், இந்த அஸ்வினி பூச்சி. வாங்க நம்ம பூ அறுவடை பண்ணிக்கலாம். இதுதான் இந்த பாருங்கள், பூவில் கூட இருக்குது. எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம அது மாதிரி அடித்து விடணும். இவ்வளோ பூ பூக்கும் பாருங்கள், சுத்தமாக பூவே நின்றுச்சு. அந்த அளவுக்கு இந்த அஸ்வினி பூச்சி ரொம்ப வேஸ்ட் பண்ணிடுச்சு. இது பாருங்கள், அந்த இடம்லாம் கூட பாருங்கள் எப்படி கருகுன மாதிரி, ஒரு பூ கூட நல்லா ஒழுங்காக வரல, அந்த மாதிரி பண்ணிச்சு. ஏதோ ஒரு பூ வந்தாலும் முத்து மாதிரி. இப்போது பூஜைக்கு பூ வேணும் இல்லைங்களா, பாருங்கள். வீடியோ போட்டோம் இல்லைங்களா, எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். இப்போது ஒரு பூ வந்தாலும் அதுலேயே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இந்த பூவை கழுவி தான் யூஸ் பண்ணணும். ஒரு பூலேயும் இருக்குது. இது பாருங்கள், இந்த செடியிலெல்லாம் ஒன்று கூட வரவே இல்லை. அந்த செடியில் தான் நிறைய இருக்குது, இதில் ஒன்று கூட இல்லை. இதில் லைட்டாக இப்போ தான் வருது. இன்னொரு வழி இருக்குது. அந்த கொனை நம்ம இப்படி இருக்குதுங்களா இந்த பூச்சி, நம்ம இந்த இடத்த பூச்சி அப்படியே இப்படி கட் பண்ணி, இந்த கையெல்லாம் ஆயிடுச்சுங்க. இப்படி கட் பண்ணி தூக்கி போட்டுடணும். மொத்தம் கட் பண்ணதையெல்லாம் இந்த இடத்துல வைக்கிற தனியாக போட்டுடணும். அப்படி தனியாக போட்டுடணும். அதை அந்த மாதிரி கூட கட் பண்ணி போட்டுடலாம். நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் தொடர்ந்து பூ கொடுக்கும். நான் இது மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா ஒரே நாளைக்கே இதை இப்படி உதறி விடுங்க, ஒரே நாளைக்கே போய்டும். நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் தான் நல்லா வரும், பூ நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம்னா அதோடு போயிடுது, வேறு வழி இல்லை. ரொம்ப அதிகமாகிட்டுக்குது, கட் பண்ணி போட்டுறேன் நான். கொஞ்சம் ஒர்க் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் 2 முறை 3 முறை அடிச்சுனே இருங்க. அந்த சோப் பவுட்ரு கண்டிப்பாக போயிடுது. ஒரு நாளைக்கே முக்கால்வாசி போயிடுச்சு. இப்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. முக்கியமான வீடியோங்க இது, இதை பார்த்துக்குங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது இது பாருங்க எப்படி இருக்குது. இந்த அஸ்வினி பூச்சி ஒழிச்சிட்டோம்னா நமக்கு பூ கிடைக்கும். நம்ம போய் கடையில் வாங்குகிறோமே பூ எவ்வளோ ரேட்டு விற்கிறாங்க. நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வழியெல்லாம் செஞ்சுக்குங்க. நம்ம வீட்டில் கூட நிறைய பூ கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக பூக்குது பூ பாருங்க, பூஜைக்கே பத்தாது பூ, அவ்வளோ கொஞ்சமாக கிடைக்கிது. செடிக்கு இப்போ தான் வருது 1-2 பாருங்கள். என்ன அழகு பூ இது, ஒன்று கிடைச்சாலும் நல்லா அழகாக இருக்கும். அது இவ்வளோ பூ தான் கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ இவ்வளோ தான் கிடைச்சிது. முல்லை செடியெல்லாம் நல்லா சூப்பராக தளிர் வந்திருக்கு. எல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன். இனிமேல் இது செம்மையாக வரும். இது பாருங்கள், இந்த ரோஸ், இது ஃபால் ரோஸு, நாட்டு ரோஸ் இல்லை, ஃபால் ரோஸு செம்மையாக பூ பூக்கும் பாருங்கள். நிறைய வந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் பாங் பண்ணணும்.
நிறைய செடி வச்சதுனால எனக்கு பாங்கு பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பாருங்கள், இந்த இலை சுருட்டல் நோய் வந்துனே இருக்குது. ஒரு செடியை விட்டு வைக்கல. அது பாருங்கள், சுட்டின்னு வந்துடுது பாருங்க. இதெல்லாம் நம்ம அப்படி வந்துச்சுனாவே அதை விட்டு வைக்கக்கூடாது. இது பாருங்க, இந்த காயும் துண்ணு அப்படியே என்ன நாசம் பண்ணி வச்சிட்ருக்கு பாருங்கள். இன்றைக்கா சாம்பலெல்லாம் தெளிச்சுட்டே இருக்கேன், அப்பவும் எப்படி பண்ணியிருக்கு பாருங்கள். இதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டேன். எங்கே இருக்குதுன்னே தெரில, இதை கண்டுபிடிச்சி அழிக்கணும். ஐயோ, களையோடு போச்சு. இதுக்கு இந்த கரைச்சல் தான் தெளிக்கணும். இதுக்கு தெளிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் தெளிக்காமல் விட்டேன். அதனால் இலை சுருட்டு வந்துனே இருக்குது. நேற்று தான் சாம்பல் தெளித்து விட்டேன். இது பாருங்கள், புளிச்ச கீரைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன கீரைன்னு சொல்லுவீங்க? இந்த கீரையே கோங்கீரைன்னு சொல்லுவாங்க, புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையை ஒரு 4-5 செடி எடுத்து போட்டு விட்டேன். அது வீட்டு வாசப்படி எதிர்க்கு இருக்க பெருக்கி வலைக்கு தள்ளி எல்லாம் போயிடுச்சு. இது ஒன்று மட்டும் இந்த டப்பாவில் வச்சதுனால இது உருப்படியாக இருக்குது. இதுலேருந்து விதை எடுத்துக்கணும்னா நம்ம நிறைய செடி இது பண்ணிக்கலாம். இது சுகருக்கு நல்ல ஒரு மருந்து மாதிரிங்க. இது மருந்தே தான். சுகருக்கு இருக்கிறவங்க சாப்பிட்டோம்னா இந்த கோங்கீரை உடம்புக்கு அத்தனையும் நல்லது. சுகர் கண்டிப்பாக குறையுங்க. இது அவரைக்காய் நிறைய இருக்குது. அதனால தான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னொரு 10 கிலோவுக்கு ஆகும்னு 5 கிலோவுக்கு ஆகும்னு சொன்னேன். இது மொத்தம் இந்த கொய்யா மரத்தில் ஏறிக்கின்னு ஃபுல்லாக காய்ச்சிருக்கு. நம்ம எல்லாத்தையும் பறிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது மாதிரி மிளகா, ஒரு ரகமான மிளகா, இது நிறைய ரகம் இருக்குது. இந்த ரகமான மிளகாவை தயவுசெய்து வாங்கி வைங்க. சூப்பராக குட்டி செடி, அவ்வளோ செடி தான் வந்துச்சு. நான் எதிரே பார்க்கல, இவ்வளோ பெரிய காய். ஒரே ஒரு தவ்வளோ செடியில் இவ்வளோ நீட்டான காய் பாருங்கள். அவ்வளோ நீட்டான காய் எத்தனை வச்சுக்குது பாருங்கள். குட்டி செடி, இதுலேயே எத்தனை. இதை பாருங்கள், அரும்பு. இது பாருங்கள், இது நிறைய வந்துக்குது. இந்த தக்காளி இது பாருங்கள், இவ்வளோ தக்காளியே நமக்கு. நான் தக்காளியே வாங்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீட்டு தக்காளியே இது பாருங்கள், எல்லாம் நிறைய காய்ச்சிருக்கு. நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒரு செடி வச்சுன்னு வந்தோம்னா ரோலிங்காக நமக்கு காய் வந்துடும். தக்காளி, புதினா பாருங்கள், சூப்பராக வந்துக்குது புதினா. இதை பாருங்க, எல்லாம் புதினா தான். சும்மா ஒரு இதில் கொட்டி வச்சேன், எப்படி வந்துட்டுருக்கு பாருங்கள். பூச்சி வச்சாவே இது மாதிரி தான் பூ, உதவாத பூ பூக்குது. பாருங்கள், அந்த கஸ்தூரி சாமந்தி, அழகு சாமந்தி, இது எவ்வளோ பூ பூக்குது பாருங்கள். சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த முறை தான் இவ்வளோ பூவே பார்க்குறேன். 3 இயர்ஸுக்கு மேலே நான் இந்த மாடி தோட்டம் வச்சுருக்கேன். கொஞ்ச நாள் எடுத்து தூக்கி போட்டுட்டேன், என்னால் முடியாமல். மொத்தத்தையும் எல்லாருக்கும் சும்மாவே கொடுத்து விட்டுட்டேன். திருப்பியும் நான் இந்த தோட்டத்தை திருப்பியும் போடணும், நமக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு தொடங்கினேன். இவ்வளோ பூ நான் செம்மையாக பூ பூக்குதுங்க. எவ்வளோ பூ பூக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் உங்கள் தோட்டத்தை வைங்க, வச்சு நம்மளுக்கு நம்ம பூ பறிச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸு, நம்ம இந்த மூடாக்கு போட்டதுனால செடி எல்லாம் அப்படியே இன்னும் மண் ஈரம் அப்படியே இருக்குது பாருங்கள். மண் ஈரமே போகல. அதனால் நீங்கள் மூடாக்கு போடுங்க. இந்த வெயில் காலத்தில் மூடாக்கு போட்டிங்கன்னா செடி நல்லா வரும். மாடி தோட்டத்தில் கொஞ்சம் தான் வந்திருக்கு. இதை பாருங்கள், எவ்வளோ பூ கொத்தாக வச்சுருக்கு மிளகா செடி. கத்திரிக்காய் 1 கிலோ கத்திரிக்காய் கிட்ட ஆகும். நான் அது ஒரு நல்ல நாள் பார்த்து அறுவடை பண்ணணும்னு விட்டு வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய்ங்கள்லாம் இது பாருங்க, சூப்பராக ரோஸ் எல்லாம் நல்லா அழகாக வந்துடுது. வெயிலுக்கு தான் கருகுது அப்படியே ரோஸு. ரொம்ப ஓவர் வெயில். நான் நெட்டும் போடல மேலே,
கருகுது அப்படியே. எத்தனை ரோஸ் வந்துருக்குங்க பாருங்க. இது நான் கத்திரி எத்தனை வராது வந்துட்டேன். அப்படியே இப்படி கட் பண்ணி எடுத்துப்போம். கொஞ்சமாக கட் பண்ணிக்குவோம். இவ்வளோ பூ போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்து அறுவடை இது. உங்கள் வீட்லேயும் இது மாதிரி பூ பறித்து தோட்டம் வச்சு சந்தோஷமாக இருங்க. காலையில் ஏந்தால் நமக்கு இந்த ஒரு பெரிய இதுவே நமக்கு பெருசாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அளவுக்கு இந்த பூங்கா நல்லா பூ அழகழகாக பூக்குது பாருங்கள். பூ காய் இது பாருங்கள். கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணி விட்டால் தளிர் சூப்பராக வந்துட்டுருக்கு. இன்னும் இருக்கிற செடிங்களெல்லாம் கட் பண்ணி விட்டுணும். மனசு வராமல் சில செடிங்களை கட் பண்ணாமல் விட்டு இருக்கேன். ஆனால் கட் பண்ணி விட்டால் தான் நல்லா தளிர் வருன்றது உறுதியாகுது பாருங்கள். இதை வச்சு இந்த திராட்சை செடி வந்து நான் கீழே இன்னொரு தொட்டியிலேருந்து எடுத்து பிடுங்கி இன்னொரு தொட்டிக்கு மாற்றிட்டேன். நல்லா போயின்னு இருந்தது. நான் பிடுங்கி வச்சதுனால அது கொஞ்சம் திரும்பவும் இன்னொரு முறை செடி வச்சவ கணக்காயிடுச்சு. இப்போ தான் தளிர் வந்துட்டுருக்கு திராட்சை செடி. நான் அதை பிடுங்காமல் இருந்தேன் நல்லா வந்திருக்கும் போல் இருக்குது. சின்ன தொட்டியாக இருக்கே, பெரிய பாட்டில் வைக்கலாம் அப்படின்னு பிடுங்கி வச்சேன். அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது பாருங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. முன்னாடி பெரிய தொட்டியில் வச்சேன், இப்போ சின்ன தொட்டியில் முன்னாடி வச்சேன். இப்போ பெரிய தொட்டியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒன்று பதியம் போட்டிருக்கேன். நான் இந்த கிளையை எடுத்து பதியம் போட்டிருக்கேன். எப்படி வரும்னு தெரியாது, பார்க்கலாம். வெண்டைக்காய் செடியும் செம்மையாக வந்துட்டுருக்கு. பதியம் போட்டு எடுத்துன்னு வந்து வச்சேன் பார்த்தீங்களா செடி. பாருங்கள் என்ன சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா வந்துட்டுருக்கு. நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன், சும்மா இருக்கிற பெண்கள் இது மாதிரிலாம் வீட்டில் செஞ்சு பழகிக்கோங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்மளுக்கு வீடுன்னு இருந்தால் எல்லா வீட்லேயும் கஷ்டங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும். ஆனால் நம்ம இதை பார்த்து நம்ம மறந்துட்டு இந்த செடியை வச்சு செடிங்க இதெல்லாம் வச்சு நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடு நம்ம வாழ்க்கை வாழ்கிறது சரியாக வாழ்ந்து எல்லாரோடவும் கரெக்டாக சந்தோஷமாக இருந்து வாழ்ந்துக்குங்க. அதுதான் நல்லது நமக்கு. கத்திரிக்காய் வந்து செம்மையாக கிடைக்குது. இதை விட ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்குமா? எத்தனையோ சந்தோஷம் எப்படியோ இருக்கும். ஆனால் இதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் செடியை வைங்க. வச்சுட்டு இதுலேருந்து ஒரு 10 செடி காய்ச்சிருக்கு. வெண்டைக்காய் வந்து முத்திட போது இதை அறுவடை பண்ணிக்கலாம். ஒரே வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு இதில். ஆனால் வெண்டைக்காய் இன்னும் வந்துட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் ஒரு கத்திரி செடி, ஒரு மிளகா செடி வச்சேன். அது எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு. செம்மையாக தழைஞ்சி வந்துட்டுருக்கு. எல்லாம் நல்லா வரணும்னு வாழ்த்துங்க. வந்து சந்தோஷமாக நிறைய காயாக இருக்கணும், அம்மா சந்தோஷமாக இருக்கணும், அக்கா சந்தோஷமாக இருக்கணும், குட்டி பசங்கள்லாம் ஆயா சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. சந்தோஷமே இந்த செடிங்க தான். நிறைய கஷ்டங்களே கொடுத்துட்டான் ஆண்டவன். ஆனால் என்னோடய சந்தோஷமே இந்த செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி என்னோடய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். என்னோடய சந்தோஷத்துக்கு நீங்கள் கிஃப்டாக நீங்கள் வந்து இந்த என்னோடய வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்துட்டுருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அறுவடை, இன்றைக்கி வீடியோ இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு அடுத்தவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். நம்ம வருத்தப்பட்டுன்னு கூட அடுத்தவங்கள சந்தோஷமாக வச்சு வாழ்கிறது
ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் இயல்பாக இருக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லா நலமும் ஆண்டவன் கொடுப்பான். அடுத்தவங்க சந்தோஷத்தில் நம்ம வாழணும், அவங்க சந்தோஷத்தை பற்றி நம்ம வாழணும். நம்ம கஷ்டங்கள்லாம் தூக்கி போட்டுருவோம், மனசுக்குள்ளே வச்சு கஷ்டப்பட்டுக்குவோம், அவ்வளோதான். ஆனால் அடுத்தவங்களுக்கு வயிறு எறிய வச்சு பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு மனுஷங்களும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, நானும் சந்தோஷமாக இருக்கிறேன்.